ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு, சங்கரா மீன் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 3 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி துருவி வச்சுருக்கேன், உப்பு, 2 எலுமிச்சைப்பழம் சைஸ் எலுமிச்சைப்பழத்தை எடுத்து புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சங்கரா மீன் குழம்புக்கு தேவையான மீன். இப்போது மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். புளி கரைசலில் உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது. அடுத்தது மஞ்சள் தூள், நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்தோம்ல அதிலேருந்து தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் நம்ம தாளிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கரைச்சிடலாம். குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு. மீன் குழம்புக்கு அடுத்தது நம்ம தாளிச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு ஸ்டவ் வச்சுக்கலாம். வானல் நல்லா காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயத்து கூடவே நறுக்கி வச்ச இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம், தட்டு போட்டு முடிக்கலாம். குழம்பு கொதிக்குதான்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம்.